வளர்ச்சி என்பது நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செய்வார்கள். ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. பொருளாதார மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி என்பது சிற்றூர்களின் கிராம பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தாது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவகியத்தில் வளர்த்து வார்த்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு இனக்குடிகளில் வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற குறிப்பாக ஆதி தமிழ் குடிகளை உயர்த்தாது மேம்படுத்தாது தமிழ் சமூக முன்னேற்றம் மேம்பாடு விடுதலை என்பது வெறும் வெற்று வார்த்தையாக முடியும். என் உடன் பிறந்தார்களே, இதை உங்கள் உள்ளச்சுவற்றிலே எழுதி வைக்க வேண்டும். அப்போது என்ன வேண்டியது இருக்கிறது? ஒரு எழுச்சி, ஒரு தேசிய இன எழுச்சி. எது இழி சொல்? எங்க அண்ணன் மூர்த்தி சொன்னார் பாருங்க, எதை வைத்து உன்னை இழிவுபடுத்த அவமானப்படுத்த தாழ்த்தி வீழ்த்த நினைக்கிறானோ அதையே எழுச்சியாக மாட்டணும். பண்ணியா? ஆமா பண்ண. பெண்ண ஆமையா பண்ண. இப்ப என்ன பண்ணலாங்கிற? அவ்வளவுதானே. இதுக்கு யாரு முன்னோடி? நம் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. யாரு? அவர் கற்பித்ததுதான். அப்ப அதுக்கு என்னடா வழி? அதை அவரே சொல்றாரு. இந்த கூட்டத்திலே எவன் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று எழு, திமிரி எழு. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக நீ மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நான் சொல்லல, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். எதற்கு வருது? இந்த பஞ்சமர் நிலம் என்பது எப்படி? வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நம் தமிழர் நிலத்தை ஆள வரும்போது, ஆண்டு கொண்டிருக்கும் போது, அன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை பார்க்குறான். எப்படி பார்க்குறான் பாருங்க. சமூகம் சமநிலையில் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி தங்கிகள். எப்படி வருது பாருங்க. அப்போ நில உடைமையாளர்கள், நிலச்சுவார்ந்தார்கள், மிராசுதாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கூலிகளாக, படிகளாக, படியாட்களாக ஆதி தமிழ் குடிகள், நம்முடைய தமிழ் குடிகள், ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடாது. நம்முடைய தாத்தா நல்லா கவனிச்சுக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆதி திராவிடர் என்பது வரலாற்று பிழை, வரலாற்று பிழை. அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு, காந்தியின் புரட்டு. தலித்து என்பது தமிழின இழப்பு. தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை, தாழ்த்தப்பட்டவன் என்பது தன்மானமின்மை. அந்த சொல்லை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். என் உடன் பிறந்தார்களே, தாழ்த்தப்பட்டவன் என்ற சொல்லுதானே ஒழிய தாழ்ந்தவன் என்ற சொல் இல்லை. தாழ்த்தப்பட்டவன் யாரோ ஒருவனால் இவன் தாழ்த்தப்பட்டிருக்கிறான். ஆனால் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் அல்ல. அப்போ என்னை தாழ்த்தியவன் எவன்? அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. இங்க ஆதி திராவிடன் இருக்கிற வரை, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரை ஆதி திராவிடன் தாழ்த்தப்பட்டுத்தான் இருப்பான். ஒரு தமிழன் அரசு அமையும் போது ஆதி தமிழன் அனைத்து உரிமையும் பெற்று நிமிர்வான். அப்ப என்ன இது? செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருநெல்வேலி போன்ற வளம் கொளிக்கிற செழிப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும் பெரும் நிலச்சுவார்ந்தார்கள் இருக்கிறார்கள். சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள். மனித அடமானம் பெறுகிறார்கள். மனிதனை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள். அப்படி காட்சிப்படுத்தி பார்க்கணும், எப்படி இருக்கும்னு பாரு. 1844 இந்த அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்கார சட்டம் கொண்டு வந்துட்ட பிறகும் இந்த நிலை மாறல.
ஏனென்றால் நம் மக்களினுடைய உளவியல் நிலை மாறல. சட்டப்படி இப்படி அடிமையா வச்சு வேலை வாங்க கூடாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? விரும்பி சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா வறுமைக்கு காரணம் நிலமின்மை, பொருளாதாரமின்மைக்கு காரணம் நிலமின்மை. அப்ப வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் மக்கள், பறையர்கள். இதை பார்க்கிறான் யாரு? பெருமகன் சேமன் ஹரே பார்க்கிறது. இது ஏடா அந்த கொடுமையா இருக்கேன்னு பார்க்கிறது. அந்த மக்கள் உணவில்லை, சத்துள்ள உணவில்லை, இருக்க வீடுகள் இல்லை, குடிசை இல்லை, நல்ல உடை இல்லை, தொடர்ந்து உழைச்சு சுகாதாரமற்ற நிலங்களில் சூழலில் வாழ்ந்ததுனால தொழுநோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம். அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கள்ளு சாராய மது கடைகள் அதிகமாக தொடங்கப்படுகிறது. எல்லாமே அங்கே அவர்கள் எல்லாம் இருக்குது. அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை. வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பில்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் அந்த மக்களை பார்க்கிறான். எப்படி அடிமை? நல்லா கவனிச்சுக்க. 28 ரூபாய் 4 அணாவுக்கு ஒருத்தர் அடமானம் போகிறார். 28 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய்க்கு கடன். அது எதுக்காக? அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன் பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம், அவரே அடமான பொருளாக, எப்படி தோடு, தொங்கட்டான், கொலுசு, மூக்குத்தி, அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு, நிலச்சுவாந்தாருக்கு, அந்த பண்ணையாருக்கு போயிடுறார். இப்ப அவர் வாங்கின கடனை 10 ரூபாய் 15 ரூபாய் அல்லது 28 ரூபாய் 4 இந்த கடனை கட்டுவதற்கு காலம் பூரா அவர் உழைக்கிறார். அவர் மனைவியும் உழைக்கிறார். அதுக்கு கூலியாக படி தானியம் தான், ஒரு படி தானியம் கொடுக்குறான். ஒருவேளை உடம்பு முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும், இல்லை வீர சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் அந்த உழைப்புக்கு அனுப்பணும். அப்படி அதனால விளைச்சல்ல வேலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு இழப்பு கொடுக்கணும், அது வட்டியா மாறும், அதுக்கு கூடுதலாக உழைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒப்பந்த மீறல், உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை. இதெல்லாம் நீ படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க கொலவெறி வந்துடும் உனக்கு. எப்ப நடந்திருக்கு? 100 ஆண்டுக்கு முன்னாடி தான், 1891 வரைக்கும் இது நடந்திருக்குது. இது என்னடா வழின்னு பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு, வாங்க வழக்கு போடலாம்னா மக்களுக்கு பயம், நம்மளை சிறைப்படுத்தி விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள். காரணம் கல்வி அறிவில்லை, கல்வியை பெற முடியல. அதனால என்ன, முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கான், எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு, நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம், இந்த கணக்கை பார்க்க முடியல. காரணம் கல்வி இல்லை. அவன் எழுதி வைக்கிறது தான், அவன் சொல்றதான் கணக்கு. ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறதுக்கு முடியல. ஆனால் முதலாளிகள், நில உடைமையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அது எப்படி? ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள், உழைக்கும் மக்கள் பக்கம் நிக்கலை. இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதேதான் இன்னும் தொடருது. கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா? இல்லை எஜமான், உங்க வீட்டு வாசல்ல கூட அனுமதி கொடுங்கள், நடத்திக் கொள்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்தா முச்சந்திலிருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடி கத்திக்கிட்டு இருக்கோம். உங்க வாரிசுகளுக்கும். நீங்க படிச்சு நீதிபதி ஆயிட்டியா ஏசம்மா? உங்க சந்ததியினரை யோசிச்சு பாருங்க ஏசம்மா. இது மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தா இப்படி எப்படி? இது உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க ஏன் முச்சந்தில் இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம்? எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க. காய்ச்சல் இந்தா, தலைவலி இந்தா, வயிற்று வலி இந்தா, கால் வலி இந்தா, ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி. படிப்பு அவர் தான், சரக்கடிப்பு அவர் தான், கற்பழியா எல்லாம் அவர் தான், வேலை வாய்ப்பு அவர் தான், பெண்ணியெல்லாம் அவர் தான். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை, எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான்.
அவர் தான் படிக்க வச்சாரு. அண்ணாதுரை யார் படிக்க வச்சாரு? பதில் இல்லை. அன்பழக நெடுஞ்செழியனை யார் படிக்க வச்சது? பதில் இல்லை. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தால அப்பனும். பலாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். பலாயிரம் டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வச்சது நீங்க, உங்க அப்பா, உங்க ஆளுக. உங்க ஆளுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா கேட்கிறேன், நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள்? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா? என்னது விசாரிங்க. இதெல்லாம் என்ன வருது? நம்பர் 1. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது. நம்பர் 1 முதலமைச்சரின் ஆட்சியில் வருது. எதுல நம்பர் 1? எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் 1 நம்ம ஒண்ணுதான். ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றாங்க. வைத்துக்கரப்பு கொடுமை கொடுமை. அப்ப என்ன நடக்குது? எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாங்க? இந்த பாரு, இதே செங்கல்பட்டுல 1800 இங்க பாரு ஒரு சட்டம் இருக்குது. இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் 1859 கொண்டு வரான். அந்த சட்டப்படி 1889 என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல், ஒப்பந்த மீறல்னு 9000 பேரை தண்டிச்சிடறான். அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இப்ப 9000 மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் ட்ரெமன் ஹெரே தான் சொல்லணும். உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குவிக்கவர்களை தான் நாங்கள் பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும். சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான். இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட போறோம். மறுபடியும் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல. சரி அதனால விடுறேன் கர்மத்து. ஏன்னா இதுல என்னென்ன இருக்குன்னா, எவ்வளவு சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு. 12 லட்சம் ஏக்கர்ல. அது அப்புறம் வாரு. இப்ப இதுக்கு வந்துடுறேன், முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பார்க்கிறார். இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி? இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை. அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாததற்கு காரணம் நிலம் இல்லை. இதான் அவர் தெரிந்துகிட்டது. அப்ப என்ன பண்ண வேண்டியது? கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வாழை, கொஞ்சம் குடிசை, பிள்ளைகள் படிக்க கல்வி, உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம், உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம், சன்மானம். இந்த நிலை இருக்கல, இப்ப இருக்கிற கஷ்டப்படுற இந்த இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான 1891 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 17 பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு கொண்ட ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் ட்ரெமன் ஹெரே என்கிற இந்த படமாக நிற்கிற மகன். அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள், ஆதிக்குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம்தான் 12 லட்சம் ஏக்கர். 1892 ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது. 1892 இருந்து 1933 வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன நடந்திருது? எந்த நிலத்திலே என் மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடைமையாளர்கள்ட்ட அது போயிருது. அப்போது
பண்ணை முதலாளி நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற 10-50 வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இதில் என்ன சட்டம் என்றால், அறிவார்ந்த பெருமக்கள் கவனிச்சுக்கணும், நானா ஏதோ வாய்க்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. இந்த நிலம் 10 ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் குடிகள்கிட்ட தான் இருக்கும். அதை விற்க முடியாது. 10 ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும். ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்குத்தான் விற்க முடியும், வேற சமூகத்துக்கு விற்க முடியாது. விற்க கூடாது, சட்டப்படி குற்றம். ஆனால் இந்த நிலம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மற்ற குடிகள் தான். தலை வெடிச்சிடும். பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி 25 ஏக்கர் ஆட்டை போட்டிருக்கான். அரசு நிலம், பல மடங்கள், பல கோபுரங்கள், பல குடியிருப்புகள் எல்லாம். முன்னாடி நிற்கிற மகனை பார்த்துக்க. எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் முறிச்சு சொன்னார், அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் போவார், இவர் போவார். இவர் எங்கேயும் போக மாட்டார். வந்தார்னு வச்சுக்க, அது கோபுரமானாலும் சரி, கோட்டையானாலும் சரி, தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து, இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால், நிலத்திற்காக போராடி உயிர் நீத்த மறவர்களின் மக்கள் நாங்கள். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார். ஆனால் உங்கள் பூமி தாய், உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறாள். நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில்தான். இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில்தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். சான்று, ஈழத்தாயகத்தில் நிலத்தை இழந்தோம், பலத்தை இழந்தோம், இனத்தை இழந்தோம். இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாதே, எண்ணி இருக்காதே. இது உன்னிடம், இது உன் உரிமை. இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கால் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல் தான். ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது, உரிமை பெற முடியாது. ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42 இடம் 2 இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள். இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள், 1 இடம் ஆதிப்பறையருக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்திருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள். தந்திருக்காது. நாம் எல்லோரும் திறந்த மனதோடு விவாதிப்போம். உடன் பிறந்தார்களே, எல்லோருக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது. மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, குஜராத்திக்கு, சிங்குகளுக்கு, மார்வாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது. கவுன்சிலர் ஆகியிருக்கார்கள், சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. ஆனால் என் ஆதிக்குடி பீர்வய குடியிலே சாலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலராகி நீ பார்த்தது உண்டா? முடிதிருத்திர மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்தது உண்டா? ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்தது உண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்தது உண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்டா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே? நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருத்திர மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் அண்ணா இருக்கிறது என்றான். ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன் கூட நிற்கிறது. களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன்.
2016 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்று வரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே. நாங்கள் பல்லர் அல்ல. பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல. நானும் பல்லன், நீனும் பல்லன், எல்லோரும் பல்லன். காரணம், நிலம் பள்ளமாக இருந்தது. பல்லு என்றால் உழவு. உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன். பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது. முக்கூடர் பல்லு என்று. பல்லென்றால் உழவு என்று பொருள். பல்லன் என்றால் உழவன் என்று பொருள். உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள். காரண பெயர் வல்லன், குடி பெயர் உழவன், வேளாளன். நானும் வேளாளன், நீனும் வேளாளன். அதனால்தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர், வீரகோடி வேளாளர், அவர் தேவேந்திர குல வேளாளர். வேளாண்மை செய்கிறவன் வேளாளன். அறிவிக்க சொல்லி போராடினோம். பட்டியல் சமூகத்தில் எடு என்னை. தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை. இல்லை, அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை. சலுகை வேண்டாம். என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம். எனக்கு வேண்டியது என் உரிமை. அப்ப என் உரிமை என்ன? என்னை ஏத்து. எதுல ஏத்து? பிசி எம்பிசில ஏத்து. பேக்வர்ட் மோஸ்ட் பேக்வர்ட்ல கொண்டு போ. இதுல 15 இருக்கா? 18ல 3 எடுத்து கொடுத்துட்டியா? மீதியை கொண்டாந்து 5 வை. 20 ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி. அந்த எஸ்டிக்கு கொடுத்துட்டு, எஸ்சி கொடுத்துட்டு, எல்லா பழங்குடி மக்கள் கொடுத்து, மீதி பறையர் தேவேந்தர் நாங்கள் இருக்கோம். பிரி எங்களுக்கு. குடிய எண்ணு. தேவேந்தரர் எவ்வளவு எண்ணு, எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரிச்சு கொடுத்துரு. அவ்வளவுதானே. என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார்? இங்கே தமிழனின் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல. அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததனாலே அவன் பெருமைக்குரியவன். யாரு? புரட்சி பாவலர். நிமிர. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம். நமக்கு சொல்லி கொடுப்பான், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் இது பண்ணி வச்சேன். பாரதேசி பயலு. அது அப்புறம் கதை. அது தனி தனி, அது வேற சப்ஜெக்ட். இப்ப இதுக்கு வருவோம். இந்த நிலையில்தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் ட்ரெமன் ஹரே 12 லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சிட்டான். இதுல நுட்பமா ஒன்றை, இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும். அது கோச்சு கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு. அண்ணா இதை மட்டும் சொல்லிக்கிறேன்னா, இந்த பாருங்க, இந்த பஞ்சமர நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்ட இதை பாருங்க. ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அத குடிமனை பட்டா வழங்கிடணும். நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிரு ஆதி ஆந்திரர்களுக்கு. ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத, நில உரிமையை கொடுக்காத, குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டுரு. ஏய், இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா. இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா, அதை நான் தமிழ்ல படி சொல்லிடுறேன். எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்ற பேரு. இந்த குவார்டர்ஸை கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு, ஏன் நிலம் எனக்கு உரிமையா இருக்கக்கூடாதுல்ல? என் நிலத்தை எடுத்த அயோக்கிய பைய எனக்கு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு விட்டு, ஏன்னா வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகைக்கு விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், வரலாற்றிலே இப்போதான் நீ முதல் முறையா ஒரு எதிரியை பாக்குற. நீ விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. நீ இந்த நிலத்தை எப்பாடுபட்டாவது மீட்போம். இதற்காகவாவது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். இங்க சேர்ந்திருக்கிறவன்லாம் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சின்னு நினைக்காத. ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள், போர்படை தளபதிகள். அவர்கள் என்னோடு நிற்கவில்லை. என் உடன் பிறந்தார்கள் என்னோடு நிற்கவில்லை. என் அப்பன் மணிவரசன் என்னோடு நிற்கவில்லை. நாங்கள் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தோடு நிற்கிறார்கள், நோக்கத்தோடு நிற்கிறார்கள்.
எங்கள் இலக்குக்காக இணைந்தவர்கள், இனமாக இணைந்தவர்கள், இனத்தின் மானத்திற்காக இணைந்தவர்கள். எதற்கு அஞ்ச போறதில்லை. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டாரு, இந்த பார் ஒண்ணு சொல்றேன், கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும். இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை. யாவனையும் பார்க்க வராது. உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் தலைவன் என்று இல்லை, அவன் தன் மகன், தன் உடன் பிறந்தவன், தன் சித்தப்பன், தன் பெரியப்பன், தன் மாமன், தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள். அவன் எனக்கானவன், எனக்கான குரலாக அவன் பேசுவான். நான் எண்ணுவதை, நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதனால என்னை பார்க்க வருவான். மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள், பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும். நாற்காலியை பேத்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல், என் அன்பு சொந்தங்களே என்று காற்றில் கரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொடுவான தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காரணம், ரத்த உறவு, இன உறவு, லட்சிய உறவு, குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான். தமிழ் பேரினத்தின் வரலாறு, தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள், நின்றார்கள், வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும். அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா. ஆதி தமிழ் மகனை இங்க பாரு, அண்ணன் ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு, தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு. அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டு தான் வென்றாரா? இல்ல, எல்லாரும் போட்டிருக்கான். இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு, நின்னா எல்லாரும் போடுவான், வெல்வாரு. ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது. ஏன்? தாழ்த்தப்பட்டவனா பாக்குது. நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பார்க்கிறோம். அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார், தலித்து எழில்மலை, அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர், யாரு புரட்சி பேசுறது, யாரு செயல்படு, என்ன கொடுமை பாரு. தாழ்த்தப்பட்டவன், வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் அவர்களை 2 முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து, ஐயா தனபால் அவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள், இவங்கள ஒரே வார்த்தை, இவங்கள ஒழிக்கணும். எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க? ஒரே வார்த்தை, முடிக்கணும். ஸ்டாலின் தான் வராரு, குடியல் வேற போறாரு, இதுதான் மக்களோட முடிவு. இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும். நீ என்ன வேணாலும் போடு, என்ன குத்து, ஓட்டுக்கு 5000 கூட கொடு, ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல? உன்னால் நம்ப முடியுதா? நாம கொடுத்ததான். நீ நம்ப மாட்டா? 63 இடத்தில் 21 தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி. 35 இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் 300, 400, 500 ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி. இவர் 500 ஓட்டில் தோற்கிறார், நாம் 15000 வாக்கை வைத்திருக்கிறோம். இவர் 250 தோற்கிறார், 22,000 ஓட்டு வைத்திருக்கிறோம். கொஞ்சம் முயன்றிருந்த இந்த 300, 400 எடுத்திருந்தோம்னால் ஐயா காலியாயிருப்பார், இவர் வந்திருப்பார். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பார்.
அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப, சீமான் தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. இன்னொரு 6 மாசம் பொறு. அதனால இந்த இதுல என்ன கொடுமைன்னு பாரு. நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் நில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை. அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர் நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல 2015 ஒரு பஞ்சமர் நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு 6 மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவு, இந்த ஆணை இதில் இருக்கு. 2015 போட்ட உத்தரவு. 2015 போட்டது 16/2/2015. இப்போ 2025 ஆயிடுச்சு. இன்னும் அறிக்கை குழு விசாரிச்சு இன்னும் அறிக்கை கொடுக்குது. அது சரி, அதான் இது எனக்கே இருக்கு. இங்க பாருங்க. அப்ப இதில் என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள், பஞ்சமி நிலத்தை இவர்கள் மீட்க மாட்டார்கள். பிறகு எதற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சீமான்? இவர்கள் எடுக்க மாட்டார்கள், நாம் எடுக்க வேண்டும். அதற்காக உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. உங்கள் பிள்ளைகள் எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவது ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடிவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு உறுதியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு நிற்கிற நம் உடன் பிறந்தார்கள், நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகும் ஒன்று. உறுதியாக நாம் வெல்லுவோம், நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம், காப்போம். குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து தமிழ் குடிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம். அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல, நாயுடுவா, ரெட்டியா, தெலுங்கு, செட்டியாரா, எல்லார் குடிகளையும் எண்ணி அவரவருக்குரிய இடஒதுக்கீடை கொடுப்போம். பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம். அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை, பஞ்சம நிலத்தை 12 லட்சம் ஏக்கரை மீட்போம். ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தை, நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும். இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் 12 லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் ஈழ தாயகத்தை எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். நிலத்தை இழக்கக்கூடாது. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும். நிலமற்ற ஏதிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள். சேரி என்பது இழி சொல்லல்ல, மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி. அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது. ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது. தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்றாகும். தமிழ் தாயின் மண்ணாகும். இந்த உறுதியை என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும். இந்த பேரணியில் பங்கேற்று, இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே நம்மோடு பங்கேற்ற நம் உடன் பிறந்தார்கள், நம்முடைய சகோதர இயக்கங்கள், அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் நன்றியும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை.